ஹலோ பியூட்டிஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காட் பிளஸ் யூ ஃப்ரம் டெத்தோட எபிசோட் 1 தான். அதுக்கு முன்னாடி சோட்டு சீசன் 2ஓட எபிசோட் 10 எங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த ட்ராமாவை கேட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நானும் அதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலை. அதனால தான் சரி ஓகே, இனிமேல் நம்ம நியூ சீரிஸ் மட்டும் ஒன்று மட்டும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பெண்டிங்கெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஒரு சீரிஸ் மட்டும் நான் போடுறேன். இந்த பெண்டிங் சீரிஸ் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் திருப்பி நியூ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த சீரிஸை பற்றின ஒரு முக்கியமான விஷயம், இந்த சீரிஸ் கொஞ்சம் பேய் சீரிஸ் மாதிரி இருக்கிறதுனால இந்த பேய் வர சீனு, அதுக்கப்புறம் இந்த பிளட் வர சீனு, அதுக்கப்புறம் இந்த டெட் பாடியை காட்டுற சீன்லாம் இதில் அதிகமாகவே வரும். அந்த சீன்லாம் வரும்போது கொஞ்சம் நல்லாவே பிளர் பண்ணிடுவேன், இல்லைனா அந்த சீனை கட் பண்ணிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி கதை நான் சொல்லுவேன். அதை கேட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு லேடி கையில் குழந்தைய தூக்கிட்டு ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த குழந்தைய வாங்கின இன்னொரு லேடி ஒரு துறவி கிட்ட போய் அந்த குழந்தைய கொடுத்துட்டு இதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. துறவியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த குழந்தை வளர்ந்த பிறகு நம்மளோட ஹீரோவாக மாறுறான். இவனோட பேர் தூப். அதுக்கப்புறம் அந்த துறவி தூப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்காக ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஜன்னல் வழியாக அங்கே ஒரு பேய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சீனை அப்படியே கட் பண்ணி 25 வருஷம் கழிச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் காட்டுறாங்க. இந்த பைக்கில் இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கான்ல, இவன் தான் இன்னொரு ஹீரோ. இவனோட பேர் சிங். சிங் ஏற்கனவே இந்த ஏரியாவில் தான் போலீஸாக வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற எங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்திருக்கான் போல. அதனால இப்போ சேர்ந்துருக்கிறவங்களுக்கு இவன் யார் அப்படிங்கிறது அடையாளம் தெரிய மாட்டேங்குது. அதனால அந்த போலீஸ் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு, யாருப்பா நீ, உன்னை பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து மேக் அப்படிங்கிற ஒருத்தன் உள்ள வந்துட்டு, இவங்க ஏற்கனவே இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, உங்களுக்கு அது தெரியாது அப்படிங்கிறதுனால தான் இவங்களை ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் செகண்ட் கப்புள்ஸை காட்டுறாங்க. கண்ணாடி போட்டு நடந்து வந்துட்டு இருப்பான்ல, இவனோட பேர் செயின். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கான்ல, இவனோட பேர் டெரைன். இவங்க ரெண்டு பேருமே டாக்டர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது செயின் டெரைன் கிட்ட உன்னோட ஷர்ட் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை கரெக்ட் பண்ணி விட்டுட்டு இருப்பான். ஆனால் டெரைனுக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால கையெடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே செயின் நான் உன்னோட வலிக்கு மட்டும் கிடையாது, உன்னோட பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு ஜாக்கெட் எடுத்து போடுறான். அதுக்கப்புறம் சிங்கை காட்டுறாங்க. சிங் ஒரு பழைய மால்குள்ளே தான் வந்துட்டு இருப்பான். அந்த மாலுக்கு நடுவில் ஒரு மரம் முளைச்சிருக்கும். அந்த மரத்தில் 7 டெட் பாடியை தொங்க விட்டுருப்பாங்க. இதெல்லாம் யார் பண்ணா, இங்கே என்ன நடந்திருக்கும், குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவன் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. சிங்குக்கு அப்புறம் செயினும் டெரைனும் உள்ளே பார்க்குறாங்க. டெரைன் அந்த இடத்த பார்த்துட்டு எனக்கு என்னமோ இதை ஒரு மனுஷன் பண்ணியிருக்க மாதிரி தெரில அப்படின்னு சொல்கிறான். இது செயின் நீ சொல்கிற மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறான். இதை டெரைன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். சிங் அந்த இடத்த பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்தா அங்கே செயினும் டெரைனும் நின்றுட்டு இருப்பாங்க. ஏற்கனவே இங்கே தானே ஒர்க் பண்ணியிருக்கான், அதனால இவங்க ரெண்டு பேத்துக்கும் இவனை ஏற்கனவே தெரியும் போல இருக்கு. அதனால செயின் சிங்கிட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்கள திருப்பியும் வெல்கம் பண்ணுறான். இப்போ டெரைன் சிங்கிட்ட உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்லுவான். இதை பார்த்து சிங் உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்க்குறான். இப்போ மேக்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹெட் இருப்பாங்கல்ல, அந்த ஹெட்டை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். அந்த ஹெட்டு சிங்கை பார்த்துட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு சிங் நான் ஏற்கனவே எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆளெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு அந்த ஆள் அப்படின்னா சரி சீக்கிரமாக இந்த வேலையை முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சிங்கும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த 2 டாக்டர் பசங்களும் சேர்ந்துட்டு அந்த பாடியில் என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ சிங்கங்க இந்த எவிடன்ஸோட ரிப்போர்ட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் அதுக்குள்ளே இதுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத எனக்கு மேலோட்டமாக கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான். உடனே சேவ் இதோ என்கிட்ட இருக்குல்ல, இந்த பாடி 2 நாளுக்கு முன்னாடி தான் இறந்துருக்கணும், ஆனால் இந்த பாடியை தவிர மீதி பாடி எல்லாமே இறந்து 5 நாள் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பாடியோட கண்ணு வாய் எல்லாமே தைச்சி வச்சுருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்பவே கொடூரமாக இருக்கும். அதை பற்றியுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் செய் எனக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல வச்சு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணலை, வேற ஒரு இடத்துல இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களை இங்கே கூட்டிகிட்டு இந்த மரத்தில் தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இதனால் சிங் அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால் செய் நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, லேப் ரிப்போர்ட் வந்த பிறகு நம்மளுக்கு எல்லா விஷயமே கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். டெரைன் எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படி தோணலை, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு கோஸ்ட் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட சிங்குக்கு டென்ஷன் ஆகிடுது. இப்படி ஏன் நான்செட் மாதிரி பேசுகிற, ஒரு கோஸ்டால் எப்படி ஒரு மனுஷனோட கண்ணு வாயெல்லாம் தைக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். அப்போமேக்கு சிங்கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு கொடூரமான சைக்கோவால் கூட இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியாது, எனக்கு என்னமோ கோஸ்ட் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் சிங் அங்கே இருக்கிற மற்ற இடத்த சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே யாரோ வளர்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. உடனே இவனும் கிட்ட பார்க்குறான்.
பார்த்தா அது வந்து துப்பு. ஆனால் துப்பை பார்த்து இவன் வந்து ரொம்பவே பயந்துடுறான். அதனால கன்னை வச்சுட்டு நீ வந்து நிறுத்துறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அப்போவுமே வந்து அவன் ஸ்டாப் பண்ணாமல் திருப்பியும் அந்த மாதிரி கையை காலை உதச்சிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். சிங் வந்து நிறைய டைம் இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். ஆனால் திப்பால வந்து இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலேருந்து கீழே விழுகிற மாதிரி போயிடுறான். அப்போ சிங் வந்து திப்பை கீழே விழுகாத மாதிரி பிடிச்சிடுறான். ஆனால் திப்புக்கு வந்து இவ்வளோ நேரம் அவனை பேய் வந்து துரத்துற மாதிரி ஒரு இமேஜினேஷனில் இருந்திருப்பான். இவன் வந்து அவனை தொட்ட உடனே அந்த பேயெல்லாம் வந்து போகிற மாதிரி இவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சிங்கம் வந்து இவனை பிடிச்சி ஓரமாக போட்டுட்டு இங்கே என்ன பண்ணுற யாரு நீ அப்படிங்கிறத பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். திப்பு வந்து எல்லாரும் இங்கேருந்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறான். இதை பார்த்து சிங்குக்கு வந்து ஒன்றுமே புரியல. நீ வந்து அதிகமாக வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டியா, அதனால தான் வந்து ரொம்பவே மட்டையாயிட்டு இப்படி பேசுறியா அப்படின்னு கேட்குறான். இப்போ திப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இவன் தான் வந்து சேஃபான ஆள் அப்படிங்கிற மாதிரி இவனோட மைண்டில் வந்து ஓட ஆரம்பிக்குது. அதனால இவனை டச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கிட்ட கொண்டு வரான். இதை பார்த்து சிங்குக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இப்போ வந்து நான் உங்ககிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து இங்கே எப்படி வந்த, அது மட்டும் இல்லாமல் உன்னோட உடம்பு ஃபுல்லாக வந்து ரத்த கரையாக இருக்கே, அது வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனால் திப்பு வந்து அந்த ஷாக்லேருந்து வெளியவே வந்திருக்க மாட்டான். அதனால் இவன் கேட்குற கேள்விக்குமே வந்து ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அதனால் இவனை விசாரணை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கை கூப்பிட்டுட்டு இவனை வந்து விசாரணை பண்ணி பார்க்கணும், அதனால் இவனை வண்டியில் ஏற்று அப்படின்னு சொல்லிடுறான். திப்பு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்ன இப்போ எதுக்காக வண்டியில் ஏற்ற சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு சிங் வந்துட்டு உன் மேலே எல்லாம் ரத்த கரையாக இருக்குது, இது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணணும், அதனால் உன்னை கூட்டுட்டு போய் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மேலே இருக்கிற பிளட் சாம்பிளை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே திப்பு வந்துட்டு என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு சிங் வந்துட்டு உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னா அது நீ தாராளமாக கோர்ட்டில் போய் நிறுவி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் துப்பை வந்து மேக்கிட்ட கொடுக்குறான். அப்போ துப்பு வந்துட்டு இது எல்லாத்தையுமே பண்ணது வந்து ஒரு கோஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறான். சிங் வந்து நீ இப்படியே வந்து சொல்லி இன்னசென்ட் மாதிரி நடிக்காத, எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து பேக் பண்ணிடுறான். உள்ளே போயிட்டு ஒரு ரூமில் துப்பை மட்டும் தனியாக வந்து உட்கார வச்சுட்டு நீ வந்து இங்கேயே இரு, பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்கிறான். துப்புக்கு வந்து இங்கே தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது, அதனால் என்னை இங்கே தனியாக விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு கேட்குறான். ஆனால் இதுக்கு சிங் வந்துட்டு ஒழுங்கு முறையே இங்கேயே வந்து உட்காரு, உனக்கு என்ன 5 ஸ்டார் ஹோட்டலே வந்து ரூம் போட்டு கொடுத்துருக்கோம், கூடவே வந்து ஆளுங்க வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு அவனை அங்கேயே உட்கார வச்சுட்டு இவன் வந்து வெளியே போயிடுறான். அப்போ மேக் வந்து சிங் கிட்ட அவன் மேலே தப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், அவனை பார்க்கறதுக்கு இன்னசென்ட்டாக தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே சிங்குக்கு வந்து ரொம்பவே கடுப்பாயிடுது. அவன் வந்து எல்லா பழியும் கோஸ்ட் மேலே போடுறான், அதை வந்து நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் துப்பை தனியாக விட்டுட்டு போனதுனால அவனுக்கு ரொம்பவே பயம் வந்துடுது. அதனால அவன் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படி அவன் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. கண்ணை திறந்து பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு ஆள் வந்து தூக்கு போட்டு தொங்குற மாதிரி இருக்குது. உடனே அவனும் அவனோட பேண்ட்டில் இருக்கிற பெல்ட்டை வந்து கழட்டிட்டு அவனோட கழுத்தில் வந்து நெரிச்சிட்டு அதே மாதிரியே வந்து தூக்கு போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் திருப்பி என்ன நினச்சோன்னு தெரில, அங்கே இருக்கிற டோரை வந்து வேகமாக தட்ட ஆரம்பிக்கிறான். எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் ஆரம்பிக்கிறான். அப்போ சிங் வந்து கதவை ஓப்பன் பண்ணுறான். உடனே இவன் வந்து சிங்கோட கையை பிடிச்சிட்டு இங்கே வந்து கோஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த நேரம் பார்த்தா அங்கே கோஸ்ட் இருக்காது. தூப் வந்து சிங்கை தொடுவான்ல, அப்படி தொட்ட அடுத்த செகண்டே அந்த கோஸ்ட் வந்து அங்கேருந்து போயிடுது. அதுக்கப்புறம் நீ வந்து இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து நிறைய பிளட் சாம்பிள் வந்து எடுக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணுற வரைக்கும் நீ கொஞ்சம் சைலண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சிங் வந்து கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டு துப்பை பற்றின எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் துப்பு வந்து அவனோட ஃபுல் நேமை சொல்லிட்ட பிறகு நான் வந்து ஒரு டெம்பிளில் தான் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டு வந்தேன், என்னை வந்து ஒரு துறவி தான் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தார், ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து பேங்காக்கு வந்துட்டு நான் ஒரு ரூமில் வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் என்னோட தேவைக்காக ஒரு பார்ட் டைம் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு சிங் வந்து அப்படின்னா அந்த மாலுக்குள்ளே வந்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அங்கேயும் வந்து உன்னோட டிராயிங்கை வந்து வரைஞ்சிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு வந்து நான் ஏற்கனவே எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், ஆனால் அப்படி இருந்துமே அந்த உண்மையை வந்து நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். சிங் வந்து இங்கே பாரு, இது வந்து என்னோட வேலை, அதனால ஒழுங்காக அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்குறான். தீப் வந்து எனக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவுல வந்து என்ன வந்துச்சோ அதுதான் வந்து இப்போ நிஜத்தில் ஒன்றுன்னா நடந்துக்கிட்டு வருது, அதனால தான் அந்த மாலுக்குள்ளே போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து அதை பார்த்து நீ பயந்துட்ட அப்படி தானே, அப்படி இருக்கும்போது எதுக்காக அங்கேருந்து போகாமல் அங்கேயே வந்து இருந்துட்டு இருந்த அப்படின்னு கேட்குறான். துப்பு வந்து அங்கே பணமெல்லாம் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேன், அதனால் அந்த இடத்துலையே வந்து ப்ரே பண்ண ஆரம்பித்தேன், ஆனால் அப்போ கூட அது எல்லாமே என்னை சுற்றி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களை பார்த்து கூட பயந்து அங்கேருந்து ஓட ஆரம்பித்தேன், ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது நீங்கள் போலீஸ் அப்படின்னு சொல்கிறான்.
சிங் வந்து ரொம்பவே கடுப்பா, "எங்கேயாவது பொறுப்பா பதில் சொல்றியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு துப்பு வந்துட்டு, "எனக்கு நடந்த எல்லாமே ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சொல்ல முடியும்?" அப்படின்னு கேட்குறான். உடனே சிங் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு, இவன வந்து திருப்பியும் அவனோட செல்லுக்குள்ள போட்டு அடைங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே துப்பு வந்து, "தயவு செஞ்சு என்ன மட்டும் தனியா இங்க விட்டுட்டு போயிறாதீங்க. எனக்கு வந்து இங்க ஏதேதோ நெறைய பொணமெல்லாம் தொங்குற மாரி தெரியுது. அதனால என்னையும் வந்து உங்க கூடவே கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழாத குறைய கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அதனால சிங் வந்து துப்ப அவனோட ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, "இங்க பாரு இது வந்து என்னோட ஆஃபீஸ் ரூம். இங்க வந்து சேட்டெல்லாம் பண்ற வேல வச்சுக்க கூடாது. ஒழுங்கா இருக்கணும்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு துப்பு, "சரி ஓகே நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்படின்னா என்னை எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு சிங் வந்து, "உன் மேல இருக்கிற பிளட் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு நான் சாம்பிளுக்கு அனுப்பணும்" அப்படின்னு சொல்றான். உடனே துப்பு வந்துட்டு, "அப்படின்னா 24 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து நீங்க என்ன ரிலீஸ் பண்ணி தானே ஆகணும்" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு சிங் வந்து, "ஓ உனக்கு லாவெல்லாம் தெரியுமா? ஏன் இதெல்லாம் வந்து கேட்குற? இங்கேருந்து ஓடி போகணும்னு நீ ட்ரை பண்ண போறியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு துப்பு வந்து, "என் மேல வந்து எந்த தப்பும் இல்ல. அதனால நான் வந்து ஓடி போகணுன்ற அவசியமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த போலீஸ்க்கு எப்பவுமே இன்னசென்ட்டான பெர்சன கைது பண்ணி தானே பழக்கம்" அப்படின்னு சொல்றான். அப்போன்னு பார்த்து அங்க ஒருத்தன் வந்து நின்னுட்டு, "உங்கள கமாண்டர் யூத் வந்து கூப்பிட்டாங்க" அப்படின்னு சொல்றான். இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்கு அங்கருந்து கிளம்புறான். யூத் வந்து சிங் கிட்ட, "கேஸோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சிங் வந்து, "அந்த இடத்துலேருந்து ஒரே ஒரு பையன் தான் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கான். அந்த பையனோட பிளட் சாம்பிள்லாம் எடுத்து நான் வந்து அனுப்பியிருக்கேன். அந்த ரிசல்ட் வந்து வந்த பிறகு தான் அவன் தான் வந்து கொலையாளியா, இல்லன்னா வேற யாரும் கொலை பண்ணியிருக்காங்களான்னு தெரியும்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு கமாண்டர் வந்து, "அப்படின்னா அத சீக்கிரமா நிரூபிக்க பாருங்க" அப்படின்னு சொல்றான். இதுக்கு சிங் வந்து, "அவன் மேல எந்த எவிடன்ஸும் இல்லாம நம்ம எப்படி அவன் தான் கில்லர்ன்னு சொல்ல முடியும்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு கமாண்டர் வந்து, "உங்களுக்கு வந்து நெறைய டைம் கிடையாது. கம்மியான டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள உண்மையான கில்லர் யாரு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஒருவேளை நீங்க அப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னா, உங்களுக்கு பதிலா இந்த பொசிஷன்ல வேற ஒரு ஆள வந்து நான் போட வேண்டியிருக்கும்" அப்படின்னு சொல்றாரு. இவனும் அத வேற வழி இல்லாம கேட்டுட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளிய வரான். அதுக்கப்புறம் சிங் வந்து டெரெனுக்கு கால் பண்ணிட்டு, "டிஎன்ஏ டெஸ்ட்டோட ரிப்போர்ட் என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டெரென் வந்து, "அது இன்னும் ரெடி ஆகல. அதுக்கு பதிலா வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க இங்க கொஞ்சம் கிளம்பி வர முடியுமா?" அப்படின்னு கேட்குறான். இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டெரெய்ன பார்க்கறதுக்காக போறான். அங்க போய் பார்த்தா செய் வந்து அந்த பாடியெல்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டு, இங்க இருக்கிற எல்லா பாடியிலயுமே வந்து கண்ணும் வாயும் தைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்கள வந்து ட்ரக் குடுத்து சாவடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றான். இத கேட்டு இவனுமே வந்து ஷாக் ஆகிடுறான். அப்ப டெரெய்ன் வந்து சிங் கிட்ட, "இங்க இருக்கிற எல்லா பாடியுமே வேற வேற ஏஜ்ல இருக்கு. ஆனா இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதோ இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடி வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். இவங்களையும் வந்து கொன்றுருக்காங்க" அப்படின்னு சொல்றான். உடனே சிங் வந்து, "இங்க இருக்கிற எல்லா பாடியுமே எந்த மாரியான டைம்ல வந்து கொல்லப்பட்டிருக்கு?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு செய் வந்துட்டு, "எனக்கு தெரிஞ்சு அது வந்து சரியா சொல்ல முடியாது. ஆனா எல்லா பாடியுமே ஒரு 24 ஹவர்ஸ் கேப்ல தான் வந்து கொல்லப்பட்டிருக்கு" அப்படின்னு சொல்றான். உடனே இவனும் வந்து அத இமேஜின் பண்ணி பார்க்குறான். அப்போ ஒருத்தன் அந்த மரத்துக்கு கீழ உட்காந்துட்டு, உயிரோட இருக்கிறவனோட கண்ணு, வாயெல்லாம் வந்து தைக்கிற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் போய் அந்த மரத்துல வந்து தொங்க விடுற மாரி இருக்கு. இதெல்லாம் பத்தி இவன் இமேஜின் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கிட்டயும், "எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து ஒரு சாதாரண ஆளா இருக்க முடியாது. அவன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கான். ஏன்னா இது எல்லாத்தையுமே தனியா பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதனால நம்மலாம் இன்னுமுமே வந்து கவனமா இருக்கணும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் துப்போட அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு செயின் வந்து, "இங்க இருக்கிற எந்த பாடியோடுமே அவனோட பிளட் சாம்பிள் வந்து மேட்ச் ஆகல. அது மட்டும் இல்லாம அது அவனோட பிளட் தான்" அப்படின்னு சொல்றான். ஸோ ஆக மொத்தம் துப்பு மேல வந்து எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிற மாரி நிரூபணம் ஆயிடுச்சு. அதனால இவனும் வந்து அவன ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேபினுக்குள்ள வந்து பார்க்குறான். அங்க பார்த்தா துப்பு வந்து நல்லா கொறட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பான். அதனால சிங் வந்து, "உனக்கு இந்த இடம் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு போல" அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அவன வந்து இன்னுமுமே வேகமா வந்து எழுப்ப ஆரம்பிக்கிறான். இதுக்கு துப்பும், "ஓ வந்துட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு அவன் வந்து எந்திரிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் சிங் வந்து, "உன்னோட கைய காட்டு" அப்படின்னு சொல்றான். இவனும் என்னன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால சிங் வந்து, "உன்னோட கைய காட்டுன்னு கேட்கறேன்ல" அப்படின்னு கேட்கறான். அதனால இவனும் வந்து அவனோட கைய குடுக்குறான். அப்ப சிங் வந்துட்டு, "நான் உனக்கு மருந்து போடணும் அப்படிங்கிறதுனால தான் உன்னோட கைய கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட கைக்கு வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பான். அப்போ "உன்னோட நிக்நேம் என்ன?" அப்படின்னு கேட்கறான். அப்பதான் இவன் வந்து துப்பு அப்படின்னு சொல்றான். இவன் இந்த பேர கேட்டுட்டு, "இந்த பேர் வந்து பேய்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு துப்பு வந்து, "நான் வந்து அத பத்தி பேச விரும்பல. நான் அப்படி பேசி திருப்பியும் அந்த பேய் வந்து என்கிட்ட வந்துற போது" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே பயப்படுறான். இதனால சிங் வந்துட்டு, "நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, நீ பொறந்ததுலேருந்தே கோஸ்ட்டுக்குள்ள தான் வளர்ந்துருப்ப போல இருக்குன்ற" மாரி கேட்கறான். இதுக்கு துப்பு வந்து, "உங்களுக்கு தான் பேய் மேல நம்பிக்கையே இல்லையே, அப்புறம் எதுக்காக இத பத்தி கேட்கறீங்க?" அப்படின்னு கேட்கறான். இதுக்கு சிங் வந்து, "சும்மா நான் தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு துப்பு வந்து, "நான் நேர்ல வந்து கோஸ்ட்ட பார்த்ததில்ல. ஆனா எனக்கு எப்பவுமே டெட் பாடிஸ் தான் வந்து இருக்கிற மாரியே தெரியும்" அப்படின்னு சொல்றான். சிங் வந்து ரொம்பவே நக்கலா, "அப்படின்னா நீ எல்லாம் ஏன்பா தாயத்து கட்டிக்க கூடாது? அது வந்து ஒர்க் ஆகும் தானே?" அப்படின்னு கேட்கறான். இதுக்கு துப்பு வந்து ரொம்பவே பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு, "என்னோட மாஸ்டர் வந்து இறந்ததுக்கப்புறம் அதெல்லாம் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகுறது இல்ல" அப்படின்னு சொல்றான். உடனே இதை இவன் கேட்டுட்டு, "இப்படி என்கிட்ட பரிதாபமா நடந்துக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்றியா?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் அவன் கையில இருக்கிற ஆயில்மெண்ட்ட வந்து போட்டு விட்டுட்டு இருப்பான். அது வந்து இவனுக்கு ரொம்பவே வலிக்குது போல. உடனே "ஏன் இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு கேட்கறான். இதுக்கு துப்பு வந்து, "எனக்கு ரொம்பவே குளிர்ற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்றான். உடனே இவனோட ஜாக்கெட் எடுத்து கழட்டி அவன் மேல வந்து போத்தி விடுறான்.
அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து மேக்கு உள்ள வந்துட்டு சார் அப்படின்னு கூப்பிடுறான். உடனே சிங்கும் வந்து அவன் பின்னாடியே போறான். அப்ப மேக்கு வந்து சிங் கையில ஒரு காஃபி எடுத்து குடுத்துட்டு, "எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ சால்வ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இருந்த மாரியே திருப்பி ரிசைன் பண்ணிட்டு போயிடுவீங்களா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு சிங் வந்து, "அவ்வளோ சீக்கிரமாலாம் இந்த கேஸ விட்டு நான் போயிட மாட்டேன். எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் பரவால்ல. நான் வந்து அத சமாளிச்சுப்பேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் துப்ப காட்டுறாங்க. துப்பு வந்து வேற ஒரு ரூம்ல தானே இப்ப இருப்பான். அப்படி இருந்துமே கூட, ஜன்னல் வழியா இவன ஒரு பேய் வந்து பார்க்குற மாரி இவனுக்கு ஃபீல் ஆகுது. அதனால இவன் வந்து பயப்பட ஆரம்பிச்சுடுறான். அதுக்கப்புறமேக்கு வந்து சிங் கிட்ட, "எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ்ல துப்பு வந்து குற்றவாளியா இருக்க முடியாதுன்னு தான் நான் நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு சிங் வந்து, "ஆமா, அவன் வந்து குற்றவாளியா இருக்கறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா பிளட் சாம்பிள் வந்து நம்ம குடுத்தோம்ல, அதுக்கான ரிசல்ட் வந்து வந்துருச்சு. அது வந்து அவனோட பிளட் தான்" அப்படின்னு சொல்றான். உடனே மேக்கு வந்து மெதுவா சிங் கிட்ட வந்துட்டு, "அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இத வந்து துப் சொல்ற மாரியே ஒரு கோஸ்ட் தான் பண்ணியிருக்கும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. இப்ப நாளைக்கு ரிப்போர்ட்டர் வந்து நம்மகிட்ட கேட்கும்போது, "கோஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியுமா?" அப்படின்னு சொல்றான். அப்போன்னு பார்த்து இவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அதுல துப் வந்து ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இவனும் பதறி அடிச்சுட்டு போயி, துப்ப வந்து பார்க்கறதுக்காக போறான். அப்ப துப்பு வந்து ஜன்னல் வழியா ஒரு பேய் வந்து பார்த்துருக்கும்ல, அந்த பேய் வந்து இவன் கிட்ட வந்து நெருங்க வருது. அதனால இவன் வந்து ரொம்பவே பயந்துட்டு, "ப்ளீஸ் என்கிட்ட வராத" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து திடீர்னு துப் துப் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது. இவனும் சரி ஓகே அப்படின்ட்டு கண்ண தொறந்து பார்க்குறான். பார்த்தா அங்க அதுக்குள்ள சிங் வந்துடுறான். அப்ப துப்பு வந்து சிங்கோட கைய புடிச்சுக்கிட்டு, "இப்ப வந்து என் முன்னாடி ஒரு கோஸ்ட் வந்து நின்னுச்சு. அது வந்து என்னோட கழுத்த கடிக்கிறதுக்காக வந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறிக்கிட்டு சொல்றான். உடனே சிங் வந்து, "அப்படிலாம் இங்க யாரும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறான். திரும்பி பார்த்தா அவனோட கேபினே வந்து குப்பை மாரி கலைஞ்சு போயிருக்கு. உடனே இவனுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. "இங்க வந்து கோஸ்ட் அப்படிங்கிற ஒண்ணுமே இல்ல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எதுக்கு கழிச்சு போட்டு வச்சிருக்க?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு துப்பு வந்து, "நான் இத சீரியஸா தான் சொல்றேன். அங்க ஒரு விண்டோ இருக்குல்ல, அந்த விண்டோ வழியா ஒரு பேய் வந்து என்ன பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெதுவா அது என்னோட கிட்ட வந்து என்ன கடிக்கிறதுக்காக வந்துச்சு" அப்படின்னு சொல்றான். இதுக்கு சிங் வந்து, "நீ ஏற்கனவே இருந்த ரூம்ல கோஸ்ட் இருக்குன்னு சொன்னதுனால தான் உன்ன வந்து இந்த ரூம்ல நான் மாத்தி போட்டேன். அப்படி இருக்கும்போது கூட நீ திருப்பியுமே வந்து அதே கதைய சொல்லிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்றான். இதுக்கு துப் வந்து, "ரூம் மேல தப்பு இல்ல. என் மேல தான் வந்து தப்பு. அந்த கோஸ்ட் வந்து எங்க போனாலும் அது என்னையே வந்து ஃபாலோ பண்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா நீங்க மட்டும் என்கிட்ட நெருங்கும்போது அந்த கோஸ்ட் வந்து விலகி போற மாரி எனக்கு இருக்கு. அதனால நான் வந்து உங்க கூட இருக்கலாமா?" அப்படின்னு கேட்குறான். உடனே சிங் வந்து இதுக்கு மறைக்க ஆரம்பிக்கிறான். உடனே துப் வந்துட்டு, "உங்கள பார்க்கறதுக்கு என்னோட மாஸ்டர பார்க்குற மாரியே இருக்கு. என்னோட மாஸ்டர் வந்து என் கூட இருக்கும்போது இந்த மாரி பிரச்சனையெல்லாம் வந்து எனக்கு வந்ததே இல்ல. இப்ப தான் வந்து இந்த மாரி எனக்கு பிரச்சனை வருது" அப்படின்னு சொல்றான். இதுக்கு சிங் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு, "நான் ஒண்ணும் மந்திரவாதி கிடையாது. நான் வந்து ஒரு மனுஷன். அத நீ புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்றான். இதுக்கு தீப் வந்து, "ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து என்கிட்ட வரும்போது அந்த கோஸ்ட் வந்து என்னை விட்டு விலகி போற மாரி நான் ஃபீல் பண்றேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து உங்களோட கஸ்டடியில இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மேற்கு வந்து சிங்க கூப்பிட்டுட்டு, "அவன் சொல்றதும் கரெக்ட் தானே. ஏன்னா இப்ப பிளட் டெஸ்ட் கூட அவனுக்கு வந்து சாதகமா தான் அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அவன எப்படி நம்ம குற்றவாளின்னு சொல்ல முடியும்" அப்படின்னு சொல்றான். அதனால சிங்கம் வந்து வேற வழி இல்லாம இவன வந்து அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன வந்து அவனோட பைக்ல வந்து ஏற சொல்றான். அப்படி ஏறுறதுக்கு முன்னாடி, "நீ வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா கேட்டுக்கோ. அங்க வந்துட்ட பிறகு எனக்கு வந்து நீ பிரச்சனை பண்ணக்கூடாது. இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த காரணத்த கொண்டும் நீ வந்து என்னை விட்டு ஓடணும்னு நினைக்கக்கூடாது" அப்படின்னு சொல்றான். இதுக்கு துப்பு சரி ஓகே அப்படின்னு சொல்றான். உடனே சிங் வந்து ஹெல்மெட் எடுத்து குடுக்குறான். அவனுக்கு அந்த ஹெல்மெட்ட வந்து கழட்டவும் தெரியல, திருப்பியும் மாட்டவும் தெரியல. அதுக்கப்புறம் சிங் வந்து துப்ப கூப்பிட்டு அவனுக்கு ஹெல்மெட் மாட்டி விட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் துப் வந்து பைக் மேல ஏறிட்ட பிறகு, "என்ன வந்து கெட்டியமா புடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி சிங் சொல்லுவான். ஆனா துப் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு அவனோட ஷர்ட்ட மட்டும் புடிக்கிறான். உடனே சிங் இத பார்த்துட்டு, "நீ இப்படி புடிச்சா எப்படி? ஒழுங்கா டைட்டா ஹக் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை 2த்தையும் வந்து இவன ஹக் பண்ற மாரி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம், "உனக்கு என்ன நடந்தாலும் நான் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்துட்ட பிறகு சிங் வந்து இந்த வீட்ல ஒரு பெட் தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா துப் வந்து, "பரவால்ல. நான் வந்து இங்க இருக்கிற சோஃபால தூங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். இதனால சிங் வந்து, "அப்படின்னா சரி. உனக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு ஏறி போயிட்டுருப்பான். அதுக்கப்புறம் துப் வந்து அவனோட வீட்ட கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் சிங் வந்து அவனுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்ச பிறகு, "நீ ஃபர்ஸ்ட்டு போய் ஃப்ரெஷ் ஆகு" அப்படின்னு சொல்றான். இதுக்கு துப் வந்து, "என்னை இங்க டெம்பரரியா தங்க வச்சதுக்கு தேங்க்ஸ் சார்" அப்படின்னு சொல்லுவான். இத கேட்ட சிங் வந்துட்டு, "நீ என்ன சாருன்னுலாம் கூப்பிட வேணாம். சிங்கனே கூப்பிடு" அப்படின்னு சொல்றான். இத கேட்டு இவனுக்கு வந்து ஆச்சரியமாயிடுது. அதனால சிங் வந்துட்டு, "இங்க இருக்கும்போது மட்டும் என்னை வந்து சிங்குன்னு கூப்பிடு. நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா, அங்க வச்சு நீ வந்து என்ன சாருன்னு கூப்பிடு" அப்படின்னு சொல்றான். இவனும் ஓகே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சிங் வந்து அங்கருந்து குளிக்க போயிடுறான். அப்ப துப் வந்து அங்க இருக்கிற சிலைய பார்த்துட்டு, "நீங்க எப்படி சிங்க வந்து ப்ரொடெக்ட் பண்றீங்களோ, அதே மாரி என்னையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற சிலைய பார்த்து ப்ரே பண்ணிக்கிறான். சிங் வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு கரண்ட் ஆஃப் ஆகிடுது. அதனால துப்புக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவே பதட்டம் ஆகிடுது. அந்த பதட்டத்துல அப்படியே வந்து குளிச்சுட்டு இருந்தவன் டக்குனு டவல கட்டிட்டு வெளிய வந்து பார்க்குறான். அப்ப துப்பு வந்து, "கரண்ட் ஆஃப் ஆனதுக்கு வந்து நான் தான் காரணம். சாரி" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இத பார்த்தா இவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. "நான் இங்க உன்ன கூட்டிட்டு வரும்போதே சொல்லி தானே இங்க கூட்டிட்டு வந்தேன். உன்னால வந்து எந்த ட்ரபுளும் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா நீ வந்தனாலே வந்து அதுதான் பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்பவே டென்ஷனா கத்த ஆரம்பிக்கிறான்.
உடனே துப்பு வந்து சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு, "ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்களோட ட்ரெஸ்ஸ வந்து ஒழுங்கா போட்டுட்டு வாங்க" அப்படின்னு சொல்றான். இத கேட்டு இவனுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாயிடுது. வேணும்னே அந்த டவல வந்து திருப்பியும் அவுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கட்டி காட்டுறான். இப்ப துப்பு கிட்ட "ஷர்ட் இல்லாம நான் இப்படி இருக்கிறது எனக்கு ஒண்ணும் கோல்டா இல்ல" அப்படின்னு சொல்றான். இதுக்கு துப்பு வந்து கொஞ்சம் பின்னாடி போய்க்கிட்டே, "உங்களுக்கு வேணும்னா கோல்டு இல்லாம இருக்கலாம். ஆனா உங்கள இப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து கோல்டா இருக்கு" அப்படின்னு சொல்றான். உடனே இவன் வந்து திருப்பியும் டென்ஷன் ஆயிட்டு, "நான் ஃபர்ஸ்ட்டு உன்ன குளிக்க தானே சொன்னேன். நீ வந்து குளிக்காம தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைய வந்து திருப்பி நீ தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு துப்பு வந்துட்டு, "சரி நான் வந்து அதுக்கு ட்ரை பண்றேன். பட் இதெல்லாம் வந்து காரணம் காட்டி என்ன வந்து இந்த வீட்ல இருந்து தொரத்திடாதீங்க" அப்படின்னு சொல்றான். இதனால சிங் வந்து துப் கிட்ட, "நீ எல்லா தேவையில்லாத வேலையும் பண்ணிட்டு, அதுலேருந்து உன்ன நான் காப்பாத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்குற. அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு நீ என்ன என்னோட ஒய்ஃபா?" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கடைசியா வந்து நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீ இங்கேருந்து போற வரைக்கும் ஒழுங்கா உன்னோட வால சுருட்டிட்டு, இந்த மாரி ட்ரபிள் எல்லாம் வந்து எனக்கு குடுக்காம இரு. புரியுதா நான் சொல்றது? அப்படின்னு கேட்குறான். இவனும் சரி எனக்கு வந்து நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்த நாள் சிங் வந்து ரெடியாகி வெளியே வந்துட்டு இருப்பான். ஆனா துப் வந்து எந்திரிச்சிருக்க கூட மாட்டான். அவன் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பான். இதனால சிங் வந்து துப்ப எழுப்ப ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் துப் வந்து எந்திரிச்சுட்டு ரொம்பவே நல்ல புள்ள மாரி குட் மார்னிங் சிங்கா அப்படின்னு சொல்றான். இதுக்கு சிங் வந்து முதல்ல குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து குடுக்குறான். அதுக்கப்புறம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போறான். இதுக்கு துப் வந்து நான் ஏற்கனவே விடிய காலையில எந்திரிச்சு உங்களுக்கு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா என்னன்னு தெரியல நான் வந்து கொஞ்சம் நல்லாவே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு சிங் வந்து அதெல்லாம் தேவையே கிடையாதுப்பா. நீ வந்து சமைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல எனக்கு வந்து பாய்சன் குடுத்துட்டு என்ன வந்து சாகடிச்சுருவ. அதுக்கப்புறம் மத்த பணத்த மாரியே என்னைய வந்து மேல தொங்க விட்டுருவ அப்படின்னு சொல்றான். இதுக்கு துப்பு வந்து உங்கள விட நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள முணுமுணுத்துக்கிட்டே போறான். இத பார்த்து சிங் வந்துட்டு இப்படி முணுமுணுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கா போய் ரெடி ஆகு அப்படின்னு சொல்றான். இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ரெடி ஆகுறதுக்காக போறான். அதுக்கு அடுத்த சீன்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து துப்போட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்ப துப்பு வந்துட்டு நான் வந்து ஸ்டே பண்றதுக்கு தேவையான திங்ஸு, அதுக்கப்புறம் கிளாத் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இதுக்கு சீங்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். உடனே துப்பு வந்து அவனோட கிளாத் எல்லாம் எடுக்கிறதுக்காக போயிடுறான். அப்ப சீங் வந்து அவனோட வீட்ட வந்து சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க ஒரு நோட்டு வந்து கிடைக்குது. இவனும் வந்து அத ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுல அந்த பேயோட உருவம், அப்புறம் இப்ப வந்து அந்த டெட் பாடிலாம் தொங்கிட்டு இருக்கும்ல, அது, அதுக்கப்புறம் அந்த டெட் பாடியோட ஃபேஸு அது எல்லாமே வந்து வரைஞ்சிருக்கும். இத பார்த்த பிறகு அவன்கிட்ட எதுவுமே கேட்காம அங்கருந்து தள்ளி போயிடுறான். உடனே துப்பு வந்து அந்த நோட்டையுமே சேர்த்து எடுத்துட்டு, "நான் வந்து ரெடி ஆயிட்டேன். வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம்" அப்படின்னு சொல்றான். இவன் பொட்டு பிடிக்க பார்த்த சிங்குக்கு வந்து ஒரே ஷாக்கு. "நீ வந்து டெம்பரவரியா தங்க வந்திருக்கியா? இல்லன்னா ஒரேடியா அங்க தான் ஸ்டே பண்ணலான்னு இருக்கியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு துப்பு வந்து, "நான் டெம்பரவரியா தான் தங்க போறேன். வாங்க நம்ம உங்களோட வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு கூப்பிடுறான். இதுக்கு சிங் வந்து, "ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்குலாம் வந்து போக போறது கிடையாது. அதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துக்கு வந்து போக போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாடியெல்லாம் வந்து ஒரு மால்ல தொங்க விட்டுருப்பாங்கல்ல, அந்த மாலுக்கே வந்து திருப்பி கூட்டிட்டு போறான். இத பார்த்து இவனுக்கு வந்து ரொம்பவே பயமாயிடுது. "எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறான். வந்து இப்ப நீனும் நானும் சேர்ந்து இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து திருப்பியும் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்க போறோம். அதுக்காக தான் உன்னை வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ நேத்து பார்த்தது எல்லாத்தையுமே இப்ப வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறான். ஆனா இதுக்கு துப்பு வந்து தயங்கிக்கிட்டே இருக்கான். அதனால சிங் வந்து எனக்கு வந்து உன்னோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம நீ வந்து குற்றவாளி இல்ல அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறான். அதனால தூப் வந்து சிங் கிட்ட வந்துட்டு, "இப்ப என்ன பண்ணா என்ன விடுவீங்க?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு சிங் வந்து, "நீ எத பத்தியும் கவலைப்படாத. நான் வந்து உன்ன கடைசியா பலிகடாக்க மாட்டேன். என்கிட்ட வந்து எதுவா இருந்தாலும் சொல்லு" அப்படின்னு கேட்குறான். உடனே தூப் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, "அப்படின்னா சரி நான் வந்து சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி, "இங்கேருந்து போற வரைக்கும் நான் உங்க கூடவே தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்டு இவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. "ஏன் இப்படி கேட்குற?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு தூப் வந்து, "ஏன்னா கோஸ்ட் வந்து என்கிட்ட வரும்போது, நான் உங்ககிட்ட இருந்தா தான் எனக்கு வந்து சேஃபா இருக்கும். அதுக்காக தான் இத சொல்றேன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்டு சிங்குக்கு வந்து சிரிப்பு தான் வருது. "என்னது என்ன நீ புடிச்சுக்கிட்டா, கோஸ்ட் வந்து உன்ன விட்டு போயிடுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் "சரி பரவால்ல இருக்கட்டும். என்ன புடிச்சுக்கிறதா இருந்தா நீ புடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்றான். இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன புடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் சிங் கிட்ட, "அதுவும் அங்க தெரியுதுல, அந்த பக்கமா வந்து நம்ம போய் நிக்கலாம். அந்த மாரியான இடம் தான் வந்து என்னோட ட்ரீம்ல தெரிஞ்சது" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனோட கனவுல என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் காட்டுறாங்க. அவன் வந்து கனவுக்குள்ள அந்த மரத்துக்கு கீழ நிக்கிற மாரி அவனுக்கு தெரியும். அப்ப கீழ பார்த்தா நெறைய கேண்டில் அதுக்கப்புறம் வேற நெறைய ஐட்டம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி மேல பார்க்குறான். மேல பார்த்தா நெறைய பொணம் வந்து தொங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பின்னாடி சைடு பார்க்குறான். பார்த்தா அங்க இருக்கிற நெறைய பேய் வந்து அவன அட்டாக் பண்ற மாரி இவனுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப நடந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. துப் வந்து அந்த ஷாக்ல இருந்து எந்திரிக்காம திருப்பி அதே ஷாக்ல வந்து நின்னுட்டு இருப்பான். உடனே சிங் வந்து, "எனக்கு வேற ஒரு வேலை வந்து இருக்கு. அத பார்க்கறதுக்காக நான் போணும். அதனால இங்க இருக்கிற வேலைய சீக்கிரமா முடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நடக்க ஆரம்பிக்கிறான். உடனே துப்பு வந்து அவன ஸ்டாப் பண்ணிட்டு, "முன்னாடி போகாதீங்க" அப்படின்னு சொல்றான். உடனே சிங் வந்து, "எதுக்காக அப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்குறான்.
துப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் வந்து ஒரு கல்லறையா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட சிங் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, எதுக்காக அப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு துப்பு வந்து, எனக்கு இந்த இடத்துல நேத்து நடந்த எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது, எனக்கு இந்த இடம் வந்து ஒரு கல்லறையா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம யாரோ இந்த கோஸ்ட் எல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற பாடிஸ வந்து பலி குடுத்துருக்காங்க. ஏன்னா அப்பதான் அந்த கோஸ்ட் வந்து அவங்க சொல்ற பேச்ச வந்து கேட்கும் அப்படின்னு சொல்றான். இதனால சிங் வந்து எதுக்காக இப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு துப்பு வந்து, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இத பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து நெறையவே பவர் வந்து தேவைப்பட்டிருக்குமா இருக்கும். அதனால இவங்க இந்த பிளாக் மேஜிக்லாம் வந்து யூஸ் பண்ணி அந்த பவர வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நெனச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதுக்கு சிங் வந்து யாருக்கோ பவர் வந்து ரொம்பவே அதிகமா தேவைப்படுது. அதனால பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி இந்த கோஸ்ட்ட வந்து அவங்க கிட்ட தன்வசப்படுத்திக்கணும் அப்படின்னு நெனச்சிருக்காங்க. அதுக்காக தான் இவங்களெல்லாம் பலி குடுத்தாங்க அப்படின்னு நீ சொல்ற அப்படிதானே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு இவனும் ஆமா அப்படின்னு சொல்றான். அப்போன்னு பார்த்து மேக் வந்து சிங்கோட ஃபோனுக்கு வந்து கால் பண்ணிட்டு, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு பெரிய விஷயம் போய்க்கிட்டு இருக்கு. நீங்க சீக்கிரமா இங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றான். இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல பிரஸ் மீட்டிங் வந்து போய்க்கிட்டு இருக்கும். அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே இந்த கேஸ வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? இந்த கேஸ வந்து யார் ஹேண்டில் பண்ண போறா? அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு யூத் வந்துட்டு கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன வந்து கூப்பிடுறாங்க. அவன் வந்து உடனே அங்க வந்து நிக்கிறான். உடனே யூத் வந்து கிங்க பார்த்துட்டு, இவர் வந்து இன்ஸ்பெக்டர் கிங். இவரு தான் வந்து இந்த கேஸ வந்து இனிமே ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்நேரம் பார்த்து தான் சிங் வந்து உள்ள வரான். இவன் இத பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இவன் வந்து இந்த கேஸ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டுருப்பான். அதே நேரம் கிங்குமே நக்கலா சிங்க வந்து ஒரு பார்வை பார்க்குறான். இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அதுக்கப்புறம் ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பாய்.